கோவை கசின்ஸ். இன்னைக்கு நம்ம அட்டகாசமான எக் கீமா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ்ஷு தாங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ எக்கு கீமா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. முதல்ல எக்கு கீமா கிரேவி செய்யறதுக்கு நாங்கள் 5 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம இதை கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துடலாம். நீங்கள் கிரேட்டரில் துருவும் போது ரொம்ப மெல்லிஸாக துருவிடாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி துருவி எடுக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாய்க்கு அங்கங்கே சாப்பிடும்போது எக்கு கடிப்படும். இந்த மாதிரி எல்லா எக்கையும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது நான் இங்கே ஒரு அகலமான பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வணங்கணுங்க. இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதையுமே இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதையுமே 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வணக்கணுங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகி வந்ததையுமே இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதையுமே நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாங்க. முட்டையை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கேஸ் ஸ்டவை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. எனக்கு இங்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 2 மினிட்ஸுக்கு இது இப்படியே விட்டுருங்க. கிரேவி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான எக் கீமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.